1 இயராவே அவங்க 2 பேரும் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, இவரு தப்பான வீடியோ எனக்கு காமிச்சு பாரு சொல்றது. இது சம்மந்தமா உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். சொன்னதுக்கு தான் இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆவணும். என் லைஃப் உன்னால போயிடும் அப்படின்னு சொல்லி, தங்கச்சிகிட்டயே இந்த மாரி பண்ணியிருக்காங்க. தங்கச்சி என்கிட்ட சொன்னதுக்கு இந்த மாரி பண்ணாங்க. இத நான் யார்கிட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியல. அம்மாட்டயும் நான் ரெடியாவத்த சொல்லிட்டேன். ஆனா இதே தான் சொல்றாங்க. நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட வந்தேன். இந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 17 வயசு கூட ஆகலை, அவளுடைய தங்கைக்கு 15 வயசு கூட இருக்காது. ஸோ அந்த பிள்ளைகிட்ட 2 பேருக்கிட்டையுமே ஒருத்தன் தப்பாக நடந்திருக்கான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் மனசு ரொம்ப மனவேதனைங்க. அவங்க அம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணி இரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக டீகோட் பண்ண போகிறோம். எதுக்கு அந்த அம்மா இந்த சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும், நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இந்த மாதிரி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். சென்னை மதுரவாயிலில் வானகரம் பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. 2009 அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இவங்க லைஃப் எப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளில் இவங்க வீட்டில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கு. ஒரு சில கருத்து வேறுபாடுனால இவங்க 2017 டைவர்ஸ் பண்ணுறாங்க. இவங்க டைவர்ஸ் பண்ணும்போது 2மே பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால 2 பெண் குழந்தைகளும் அம்மா கிட்ட தான் வளரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுது. ஸோ அதனால் அவங்க அம்மா கிட்ட தனியாக இருந்து வளர்க்கப்படுறாங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமா இருந்திருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டுருக்க அவங்க அம்மா ஒரு 2 வருஷத்துலேயே அதே பகுதியை சேர்ந்த சிவா என்ற சிலம்பரசனை கல்யாணம் பண்ணுறாங்க. அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்களை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நல்லா தான் இருந்திருக்கான். போக போக தான் அவனுடைய சுயரூபமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைகள்கிட்ட அவன் படத்தை காட்டி, தவறான படங்களை காட்டி அவங்ககிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைகிட்ட அப்படி பண்ணியிருக்கான். அந்த பிள்ளை நேராக அம்மா கிட்ட போய் அழுதுருக்கு. எம்மா என்கிட்ட இப்படி சொல்கிறாருமா, என்கிட்ட இப்படி பண்ண சொல்ல என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அவங்க அம்மா நீ என் வாழ்க்கையும் கெடுத்துறாத, நீ அமைதியாயிரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மிரட்டியிருக்காங்க. அந்த பிள்ளைய அப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளையும் அப்படியே அமைதியாகவே இருந்திருக்கு. ஆனால் போக போக அவனுடைய ராட்சசத்தனத்தை அதிகப்படுத்துகிறான். அந்த பிள்ளைய அடிக்கிறான். நீ பண்ணலை அப்படின்னா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த பிள்ளையால் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ அந்த பிள்ளை தான் தாங்க முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் அவளுடைய தங்கச்சியையும் அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான். ஸோ இப்படி இவங்க லைஃப் ரொம்ப கடினமாக போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது கூட அவங்க அம்மா அதை பற்றி கேர் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் 2வது ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், திட்டியிருக்கலாம், இல்லை அந்த நேரத்துலேயே பிரிஞ்சு போயிருக்கலாம். எல்லாம் நல்ல அம்மாவும் அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிரு, நீ ஒன்றும் சொல்லாத, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சமாளித்து கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த வீட்டில் இருந்த அந்த பாவியோட அம்மா, அதாவது இந்த சிவாவுடைய அம்மா கூட இதை பொறுக்காமல் இருந்திருக்காங்க. இதை திட்டியிருக்காங்க, சிவாவை திட்டியிருக்காங்க. அவன்கிட்ட இப்படி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியை நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த பாட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அந்த சிவா அந்த பிள்ளைகிட்ட தொடர்ந்து அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இவளுடைய முதல் ஹஸ்பண்டை தேட ஆரம்பிக்குது. அதாவது இவங்களுடைய உண்மையான அப்பாவை தேடுறாங்க. அந்த அப்பாவுடைய நம்பர் கிடைக்குமா அப்படின்னு அந்த பாட்டி தான் அவங்க நம்பரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி வாங்கி கொடுத்த உடனே இவன் ஃபோன் பண்ணியிருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்கப்பா, இந்த நரகத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, என்னால் முடியலப்பா, இப்படி என்னை தினம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, என்னால் முடியல, என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை ஓப்பனாக இப்படி அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் என்னை அடிக்கிறாங்க, என்னை துன்புறுத்துறாங்க, நீங்கள் தயவு செய்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அவர் பதறி அடித்து ஓடி அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த பாட்டி தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இவர் கூப்பிட்டு போய் அவருடைய அக்கா வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. அந்த
அந்த அக்கா வீட்டில் அந்த பிள்ளைகள் வந்து சோர்வாகவே இருந்திருக்கு, அமைதியாகவே இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்கு, அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த அக்கா வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி இருக்க, அதான் நீங்கள் வந்துட்டல, என்னம்மா தைரியமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அந்த அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன், என்னை இப்படிலாம் துன்புறுத்துனாங்க அத்தை, அது மட்டும் இல்லை அத்தை, என்னை வந்து இப்படிலாம் படம் பார்க்க சொன்னாங்க, இப்படி படம் பார்க்க இப்படி பண்ணலை அப்படின்னா என்னை அடித்தாங்க அத்தை, அந்த சிவாங்கிறவன் என்னை வந்து ரொம்ப இது பண்ணான். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அந்த அத்தை கேட்டிருக்காங்க, நீ வந்து உன் அம்மா கிட்ட சொல்லலையா, உன் அம்மா கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன அப்படிங்கும்போது, அவங்க என் அம்மா கிட்ட சொல்லும்போது கூட என் அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடு, இல்லைன்னா என் வாழ்க்கையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்தாங்க அத்தை. என்ன பயந்தான் முறுத்துனாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம தெருவில் தான் நிற்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால நானும் ஃபஸ்ட்டு அமைதியாகவே இருந்துட்டேன் அத்தை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, எனக்கு வலி தாங்க முடியல அத்தை, என்னை வந்து அடிக்கலாம் செய்கிறாரு அப்படின்னோடனே தான் நான் வந்து அப்பா நம்பரை கண்டுபிடிச்சி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கதறி இருக்கு. உடனே அந்த அத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உடனே வந்து அவனுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இப்படி பிள்ளையில வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கான், ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான், நீ வந்து அந்த சிவாவை சும்மா விடாத, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படின்னு உடனே சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க வந்து இந்த கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோம், இது எங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வராது, நீங்கள் வந்து வேறு ஸ்டேஷனில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மதுரவாயிலில் இருக்கிற மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அங்கேயும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. காலையில் இருந்து அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. பட் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை எடுக்கவே இல்லையா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிவாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசினதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு, அந்த சின்ன பிள்ளைய தனியாக கூப்பிட்டு, நீ வந்து இப்போது கேஸ் கொடுத்த அப்படின்னா உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும், நீ வந்து உன் அம்மா கூட இருக்க முடியாது, அங்கே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை தனியாக எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருவாங்க, நீ வந்து தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொன்னதாக சொல்லப்படுது. இப்படி பண்ணிட்டு இருந்த உடனே அவங்க அப்பா தெளிவாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உடனே எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாரு. உடனே ஒரு பேட்டியை கொடுக்காரு. அந்த பிள்ளை வந்து பேட்டி கொடுக்குது. அந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டமாக சொல்லுது. பட் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆக்ஷன் எடுக்கணுக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து பெருசாக பேசப்பட்டோன்னே கண்டிப்பாக எல்லா ஸ்டேஷன்லையும் எடுத்துருவாங்க. ஸோ இனிமே வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சிறந்த தண்டனை கொடுப்பாங்க. எனக்கு 2009ஆம் ஆண்டு என்பவரோட திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2017ஆம் ஆண்டு நாங்கள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சுட்டோம் 2 பேரும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அதில் பெண் குழந்தைங்க அவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் 2 குழந்தைங்க அவங்களோட தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் வேற ஒருவரோட திருமணம் ஆயிடுச்சு. சிவா என்ற சிலம்பரசன்றோட ஒரு 3 வருடம் முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி, என் பெரிய பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, என்னை இந்த மாதிரி குடும்பப்படுத்துகிறாங்க, என்னை அடிக்கிறாங்க, அவருடைய அதாவது இவருடைய 2வது கணவர் அவர் வந்து என்னை அடித்து துன்புறுத்துறாரு, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. நான் உடனே வந்து எங்கேம்மா இருக்கீங்க சொல்லுமான்றதுக்கு அதுக்கப்புறம் ஃபோன் கட் ஆகிட்டு திருப்பி 2 நாள் கழித்து அவங்க பாட்டி வீட்டிலேருந்து ஃபோன் வந்து அவங்களுடைய அம்மா எனக்கு ஃபோன் செய்து, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய கூப்பிட்டு போயிடுங்க, அவங்க உங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க அந்த பிள்ளைய, தயவுசெய்து கூப்பிட்டு போயிடுங்கப்பா வந்துன்னு சொல்லி அவங்க சொன்னது ஒன்று. அவங்க வீட்டில் வானகரத்தில் அவங்க வீடு இருக்குது. நான் அங்கே போயிட்டு என் பிள்ளைய போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் பொண்ணு வந்து திருப்பி எங்கள் அக்கா கூட தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து விட்டுருந்தேன். 2 நாள் ரொம்ப மன உளைச்சல் இருந்தால் பாதிக்கப்பட்டு, அது அடுத்த நாள் நைட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கா, என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா, என்னை அங்கே கை வச்சா, இங்கே கை வச்சா, என்னை வந்து இந்த துன்புறுத்தினா ரொம்ப, அதை வந்து நான் ஒத்துக்கலைன்னா என்னை போட்டு அடித்தான். ஏன்னா அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னியா சொல்லி கேட்டதுக்கு, சொன்னாலும் அவங்க என்னோட வாழ்க்கை போயிடும், நீ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. யார்கிட்ட சொல்கிறதே தெரியல எனக்கு, என்ன ரொம்ப கஷ்டமாக, நான் சூசைடு கூட ட்ரை பண்ணிட்டேன், ஏமா அப்படிலாம் பண்ணான்னு கேட்டது, எனக்கு ஒரு வழி தெரியலப்பா, எனக்கு வந்து வேறு யாருமே இல்லை, உங்கள் நம்பரும் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் இப்படியும் உங்கள் நம்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு பாட்டி மூலியமாக ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டேன். ஸோ அந்த கேஸ்லேருந்து அந்த பிள்ளையை பாராட்டி ஆகணும். எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன விடுதலையாக இருக்கும், என்ன சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படிப்பட்டவங்க கிட்டே இருந்து இன்னும் நிறைய பேர், நிறைய பெண்கள் வந்து அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய சுச்சுவேஷன்னால் அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாமல், கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. நிறைய இடத்துல இப்படி நடக்குது. சில சொந்தக்காரங்க தான் இப்படி நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம சொந்தம் போயிடும், இல்லை வேறு ஏதோ ரீசன்னால் அவங்க வந்து வெளியே சொல்லவே பயப்படுறாங்க. நான் வெளியே சொன்னால் வீட்டில் பிரச்சனையாயிரும், அங்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலில் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கும்போது தான் இதை பார்த்தாவது நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்படி நம்ம சொல்லும்போது தான் நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம என்னைக்கு வெளியே சொல்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கஷ்டம் போயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம மாறிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து துன்புறுத்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்னைக்கு வெளியே சொல்ல ஆரம்பிக்கமோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளியே சொல்ல ஆரம்பிக்கமோ அப்போந்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா எல்லாரும் வானம் போயிடும், அது போயிடும், இப்படி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எல்லாருமே சான்ஸ் இல்லை தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக யாராக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வெளியே தயவு செய்து சொல்லுங்கள், வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். வெளியே சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து தைரியமாக சொல்லும்போது அவங்கள சரியான தண்டனை கொடுத்து இதுக்கு மேலே இதே மாதிரி பிள்ளைகள் இப்படி அவதிப்படாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தினம் அவதிப்படுறாங்க. அவங்க லைஃப் முழுதாக அவதிப்படுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் நடக்கிறதுனால அவங்க வந்து முழுசாக பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்களை கண்டாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி மிருகங்கள் சின்ன வயசில் அவங்கள துன்புறுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க மைண்டில் வந்து ஆண்களை பார்த்தாலே பயம் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்கள மென்டலாகவும் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னைக்கு இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வாரீங்களோ, இந்த விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் என்னைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. யார் என்ன நம்மளை பற்றி பேசினானே, யார் பேசினாலும் நமக்கு எதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்னைக்கு தைரியமாக இருக்கீங்களோ அன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் கடுமையாக தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நாய்கள்லாம் பணம் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க வந்து நிறைய விஷயங்களை தைரியமாக பண்ணுறாங்க. நம்ம எப்படியாவது பணத்தை கொடுத்து வெளியே வந்துடலாம், எதையாவது பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட்டு தான் கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து உடைக்கணும். தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலுமே அவனுக்கு வந்து தண்டனை கடுமையாக கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை துன்புறுத்துறவனுக்கெல்லாம் கடுமையாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி பண்ணுறவங்க வந்து பயப்படணும். பயப்பட்டால் மட்டும்தான், எங்கே வெளியே சொன்னால் நம்ம உயிர் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாய்கள்லாம் சின்ன பிள்ளைங்க தொடாது. ஸோ இந்த மாதிரி கேஸெல்லாம் உடனடியாக விசாரித்து சீக்கிரமாக விசாரித்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ கைஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி விடுபடலாம்? இந்த மாதிரி நாய்கள்கிட்டேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். இந்த மாதிரி நியூஸ்களும் வரும். ஓகேங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.